தந்தை, மகன், தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இன்றைய நாளின் சிந்தனைக்காக உபாகமம் 33வது வசனம் 18-19 வசனம். செபுலோனுக்குரிய ஆசீர்வாதம். செபுலோனே, நீ வெளியேறும்போது களித்திரு. இசக்காரே, உன் கூடாரங்களில் மகிழ்ந்திரு. ஜாதிகள் பர்வதத்துக்கு வரவழைத்து அங்கே நீதிக்குரிய பலிகளை செலுத்துவார்கள். ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரவேலை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அழைத்து வரும்போது இந்த 12 கோத்திரங்களில் இந்த செபுலோன், இசக்கார் என்ற இந்த 2 கோத்திரங்களை பார்த்து, நீ களிகூறு, மகிழ்ந்திரு. களிகூறுவதற்கு பொருள் என்னவென்று சொன்னால், ஒரு பெரிய அடைப்பில் சிக்கிக்கொண்டு அடிமைத்தனத்தில் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு மனிதன் வெளியிலே வரும் பொழுது அவனுக்கு இருக்க ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், அதுதான் களிகூறு. இதுவரை என் கைகளை உயர்த்த முடியவில்லை, கால்களால் நடக்க முடியவில்லை, என் உள்ளத்தால் மகிழ முடியவில்லை, என் கண்களை உயர்த்தி பார்க்க முடியவில்லை, என் நாவால் துதிக்க முடியவில்லை. இப்படி கட்டப்பட்டிருந்த என்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு ஆண்டவர் களிகூறும்படியாக இந்த செபுலோன் கோத்திரத்தை அழைக்கின்றார். இந்த செபுலோன் கோத்திரம் விடுவிக்கப்படுகிறது. திருமறையிலே பழைய பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் யூபிலி ஆண்டு என்று அழைக்கப்படுகிற அந்த யூபிலி ஆண்டிலே என்ன செய்யப்படுகிறார்கள்? 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அடிமையாக இருக்கிறவன் விடுதலை செய்யப்பட வேண்டும். அதுதான் ஜூபிலி என்று அழைக்கப்படுகிறது. இன்றைக்கு அன்பான இறை மக்களே, இந்த நாம் அனைவரும் ஆதாரமாக நம்முடைய பயணங்கள், பிலிப்பியர் நடவடிக்கைகள் எழுதின நூலிலே புனித பவுலடிகளால் கூறுவதைப் போல, கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதை கண்டு பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி ஓட வேண்டும். இதுதான் களிகூறுகிற வாழ்க்கை. அடிமைத்தனத்திலிருந்து பாவம், பயம், ஜாதியம், ஒடுக்கப்படுதல் இவற்றிலிருந்து நாம் விடுதலை பெற்று விண்ணை நோக்கி ஆண்டவருக்குள்ளாக என் இலக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கின்ற இலக்கு. ஆகவே செபுலோனை அங்கு விடுதலை செய்கிறார். இந்த விடுதலை, அந்த மகிழ்ந்து களிகூறு என்று சொல்லும் பொழுது அது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி, எழுப்புதல். இது எப்படி வரும்? அடிமைத்தனத்தில் இருக்கிறவனுக்குத்தான் ஆர்ப்பரிப்பு கொள்ள முடியும். அதுபோல் இசக்கார் கோத்திரத்தில் இருக்கிறவனை மகிழ்ந்திரு என்கிறார். மகிழ்ச்சி, ஜாய்ஃபுல், ஆல்வேஸ். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இந்த செபுலோன் ஆண்டவரிடத்திலிருந்து விடுதலை பெற்று வரும் பொழுது எப்பொழுதும் ஆண்டவருக்குள்ளாக மகிழ்ச்சியோடு இருக்க அழைக்கப்படுகிறார். இந்த மகிழ்ச்சியும் களிகூறுதலும் எப்படி வரும்? ஒரு சமயம் மகாத்மா காந்தி தன்னுடைய பட்டப்படிப்புக்காக லண்டன் மாநகரம் செல்லும் பொழுது அங்கு ரயிலில் பயணிக்க வேண்டிய ஒரு சூழல். அப்பொழுது முதல் வகுப்பிலே அவர் பயணம் செய்தார். அங்கிருந்த அந்த தென்னாப்பிரிக்க வெள்ளையர்கள், நீ கருப்பன் ஆயிற்று, நீ எப்படி வெள்ளையன் பயணிக்கக்கூடிய முதல் வகுப்பில் பயணிக்க முடியும்னு சொல்லி அவனுடைய கோட்டை பிடித்து இழுத்து வெளியிலே கொண்டு வந்து அவனை இழுத்து விட்டார்கள். இதை நினைக்கிறார் மகாத்மா காந்தி. அன்று முதல் தன்னுடைய கோட்டை கழட்டி தூக்கி எறிகிறார். இந்த கருப்பின மக்களுடைய விடுதலைக்கு நான் வித்திடுவேன், என்னை அர்ப்பணிப்பேன் என்று சொல்லி அவர் தன்னை ஒப்புக்கொடுக்கிறார். இன்றைக்கும் கூட அன்பான இறை மக்களே, நாம் எந்த நிலையிலிருந்து தள்ளப்படுகிறோம் என்பது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அநேகர் என்ன செய்கிறார்கள்? தான் வந்த வழியை மறந்து விடுகிறார்கள். தான் ஏறி வந்த படிகளை மறந்து விடுகிறார்கள். ஏறி வந்த படி என்று சொன்னால் தன்னை உயர்த்தினவர்கள், தனக்கு உதவியாக இருந்தவர்கள். நான் இன்றைக்கு ஒரு பெரிய மாளிகை கட்டி அதில் நானும் என் குடும்பமும் வாழும்படி எனக்கு உதவியாக இருந்த மக்களை மிதித்து விட்டு இன்றைக்கு மறந்து போகிற ஒரு மக்களை பார்க்கிறோம். ஆகவே அன்பான இறை மக்களே,
ஆண்டவராகிய இயேசு உங்களுக்காக, எனக்காக, நீங்கள் யாரோ நான் யாரோ, நமக்காக யூதா குலத்தின் சிங்கமாக இருக்கிற என் சிங்கம் ஒரு அசிங்கமாக தன்னை சிலுவையில் ஒப்புக்கொடுத்து இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அந்த செபுலோன் கோத்திரம் கழிகூறு என்று சொன்னதைப் போல, அந்த இசக்கார் கோத்திரம் மகிழ்ந்திரு என்று சொன்னதைப் போல நம்மை அழைக்கிறார். மகிழ்ந்திரு, கழிகூறு, இன்றோடு உன் துக்க நாட்கள் முடிந்துவிடும், உன் வியாதிகள் களைந்துவிடும், உன்னுடைய கஷ்டங்கள் மாறிவிடுகிறது என்று அவர் மகிழும்படியாக, கழிகூறும்படியாக அவர் சொல்கிறார். ஆண்டவர் நோக்கி செபிக்கலாம். அன்புள்ள தகப்பனே, இரக்கமுள்ள ஆண்டவரே, நீர் கொடுத்த விடுதலை நாளுக்காக நன்றி. அந்த விடுதலையில் நாங்கள் உம்மை வினை நோக்கி பார்க்கிறவர்களாக, இதுவரை துதிக்க முடியாதபடி எங்கள் நாவுகள் கட்டப்பட்டிருந்தது. ஆண்டவரே, எங்கள் கரங்களை உயர்த்த முடியாதபடி, தட்ட முடியாதபடி கட்டப்பட்டிருந்தது. முழங்கால்கள் முடங்க முடியாதபடி வேதனையோடு இருந்தோம். எங்களை மகிழும்படியாக அழைத்திருக்கிறீர். துதியின் மக்களாக அழைத்திருக்கிறீர். தோத்தரிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. இந்த உள்ளத்தில் உம்முடைய உணர்வு இல்லாமல் இருந்திருந்தோம். நாங்கள் மகிழும்படியாக செய்து நம்முடைய ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற இயேசப்பா அந்த மகிழ்ச்சி, உம்முடைய மகிழ்ச்சி, நீர் கொடுத்திருக்கிற களிகூறுதல், நீர் கொடுத்த களிகூறுதல், இவற்றோடு இந்த நாளை நாங்கள் பயணிக்கிறோம். கர்த்தர் முன்னின்று ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல ஒரு பாதுகாப்பு அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.